ஜெய் வாசவி. இன்று 27 மற்றும் 28வது ஸ்லோகம். நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுனக. இவ்விரண்டு வழிகளையும் அறிகிற எந்த யோகியும் மோகத்தை அடைகிறதில்லை. ஆகையால் அர்ஜுனா, எப்பொழுதும் யோகத்தில் நிலைத்தவனாயிரு. வேதேஷு யஜ்ஞேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்தியம். இதை அறியும் யோகியானவன் வேதம், வேள்வி, தவம், தானம் ஆகியவைகளின் நற்பலனை கடந்து ஆதியாம் பரநிலையை அடைகிறான். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேட்ட ஏழு கேள்விகளுக்கும் விடைகளாக இதை அறிபவன் அக்ஷர பிரம்மத்தை அறிபவன் ஆகிறான். முறையாக வேதங்களை ஓதி யாகங்களை செய்து தவம் புரிந்து தானத்தை வழங்குவது நின்று விளையும் புண்ணிய கர்ம பலனாகிய ஸ்வர்காதி பதவிகளை பெறுவதை விட மேலானாகிற பிரம்ம சாட்சா்காரம் அந்த யோகிக்கு ஏற்படுகிறது. இது ஸ்ரீமத் பகவத்கீதா சுபநிஷித்சன் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அக்ஷர பிரம்ம யோக நாம அஷ்டமோ அத்தியாய. பிரம்ம விதையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அக்ஷர பிரம்ம யோகம் என்ற அத்தியாயம் 8ஆம் அத்தியாயம் நிறைவுற்றது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.